கோகுலஷ்டமி அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பால் கொழுக்கட்டை தாங்க. ஸோ அந்த பால் கொழுக்கட்டையை எப்படி சிம்பிளாக சூப்பராக செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வீட்டிலே ரெடி பண்ண பச்சரிசி மாவு நான் 2 கப் கிட்ட சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடை மாவு, இடியாப்பா மாவு எது வச்சுருக்கீங்களோ அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி சலசலன்னு கொதிக்கணுங்க. ஏன்னா கொதித்து மாவில் ஊற்றி நீங்கள் பிணையும் போது தான் அந்த கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஏன்னா கை அவ்வளோதான் வைக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஸ்பூனால் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் நீங்கள் தாராளமாக கை வச்சு நல்லாவே பிணைஞ்சு விட்டுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. ஏன்னா மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாகவே இருக்கும். நல்லா இப்படி எடுத்து விரட்டினீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டைக்கு இந்த உருண்டையாகவும் இந்த நீட்ட வாக்கில் இருக்கிறதா செய்வாங்க. கை வச்சா இந்த அளவுக்குள்ளே சாஃப்டாக இறங்கணும், முக்கியமான விஷயம். இப்படி எடுத்து உருட்டினீங்கன்னா உடையாமல் கையில் நல்லா உருண்டு வர்ற அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டதும் நல்லா வெந்து வரும், கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே பிளேட்டில் ஆறிடுச்சு. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர்லேருந்து ஒரு 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கேன் இந்த 1.5 கப் அரிசிக்கான அளவுக்கு தான் சொல்கிறேன். அது நல்லா மூடி போட்டு விடுங்க. நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும். அது கொதிக்கிற கேப்பில் நம்ம இதுக்கான வெல்லத்தை ரெடி பண்ணிப்போம். 2 கப் அரிசி மாவுக்கு 1.25 வரைக்கும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிட்டா போதும். நீங்கள் இன்னும் நல்லா தித்திப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 2 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் 1.25 தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரே 1 கப் தண்ணி மட்டும் ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். எந்த பாகுபதம் எதுவும் கிடையாது. அடுப்பை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கரைஞ்சி சலசலம் கொதிச்சா போதும். இந்தளவு கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஓரம் வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி பால் கொழுக்கட்டை தண்ணி வச்சோன்னா தண்ணி நல்லா இந்தளவு கொதிக்கணுங்க. தண்ணி கொதிக்காமல் நம்ம சேர்த்தோன்னா உருட்டி வச்சிருக்க அரிசி மாவு தண்ணியில் கரைஞ்சி எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதனால் தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸ்டவ்வில் சிம் பண்ணி வச்சுட்டு இதை போடுங்க. ஏன்னா சட்டுன்னு ஸ்டீல் பாத்திரம் அடி பிடிச்சிடும். நீங்கள் உருட்டி வச்சிருக்க உருண்டைங்களை எல்லாத்தையுமே இதில் போட்டு விட்டுருங்க. பார்த்து நிதானமாக போடுங்க, மேலே தெரிச்சிட போது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லேசாக எடுத்து விட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டதும் மேலே இருக்க கொஞ்சம் அந்த அரிசி மாவு கரைஞ்சி வருங்க. ஏன்னா அப்போ தான் அது வெந்து வர இதுக்கு. ஆனால் டேஸ்ட்டு அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு திக்கானதுமே நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகு இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்துணும். ஏன்னா அரிசி மாவு ஒரு பதம் வெந்திருக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாகுலையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாகு எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். எதையும் நீங்கள் மிச்சம் மீதி எதுவும் வைக்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டு சைடில் எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்க சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இதுக்கு முக்கியமானதே சுக்கு பொடி தாங்க. ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா சாப்பிடும்போது அந்த பால் கொழுக்கட்டை அந்த லேசான அந்த சுக்கோட காரம் ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும். இந்த சளி பிடிக்கும், ஆடி மாதம் ஆனால் நிறைய பேத்துக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த சளி வறட்டு இருமல் எல்லாமே பசங்களுக்கு குறையும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டிகள் எல்லாத்தையும் கரைச்சி சிம்லே வச்சுருக்குங்க. இப்போ இந்த கேப்பில் நீங்கள் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் ஒரு திக்கானது சேர்த்துக்கலாம். 3/4 கப் வரைக்கும் சேர்த்தா போதுங்க. உங்களுக்கு தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். அதை நல்லா கிளறி விடுங்க. வெள்ளைப்பாகோட தேங்காய் பால் நல்லா கலந்து வரணும். தேங்காய் பால் ஊற்றுனதும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்ல லேசாக ஒரு கொதி வர அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா தேங்காய் பால் ரொம்ப கொதிச்சுன்னா திரிஞ்சிரும். அப்புறம் பால் கொழுக்கட்டை நல்லா இருக்காது. நல்லா கைவிடாமல் அப்படியே கிளறி விட்டு லேசாக ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு வாழை இலை வச்சு அப்படியே சுடு சுட எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட செம சாஃப்டாக ஜூஸியாக செமையாக இருக்குங்க. இந்த பால் கொழுக்கட்டையை ஆற வச்சு சாப்பிட நல்ல ஒரு மிதமான சூட்டோடு சாப்பிடும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. அரிசி மாவை வேக வச்சு செய்கிறது. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்து அந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது கூட கடைசியாக இறக்கும் போது அப்படி ஒரு தேங்காய் துருவலை போட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நிஜமாவே இப்படி ஒரு பால் கொழுக்கட்டை இவ்வளோ சாஃப்டாக சிம்பிளாக செய்ய முடியுமா அப்படின்றத நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றது கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.